பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு வசந்தன் மலை உச்சியில் உள்ள கோயிலை அடைந்தான். அவன் மிகவும் களைப்பாக இருந்தான். ஆனால் முதன்முறையாக அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. அவன் கோவிலில் உள்ள ஒரு பூசகரிடம் கல்லை கொடுத்தான். பூசாரி, இந்த கல் ஒரு சாதாரண கல், ஆனால் இதை இங்கு கொண்டு வந்த உனது உழைப்புத்தான் மந்திரம் என்று கூறினார். இது ஒரு சோம்பேறி உழைப்பாளியான கதை. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு அழகிய கிராமத்தில் மலைகளும் பசுமையான வயல்களும் புன்னகை மாறாத மக்களும் நிறைந்த ஒரு இடத்தில் வசந்தன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். வசந்தனுக்கு வயது 25. அவன் உயரமாகவும் அழகாகவும் இருந்தாலும் அவனது மிகப்பெரிய குறையாக இருந்தது அவனது சோம்பேறித்தனம். அவனுக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. காலையில் எழுவது, வயலில் வேலை செய்வது, கிராம மக்களுடன் பேசுவது என எல்லாவற்றையும் அவன் தவிர்த்தான். இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டும் என்று அவன் எப்போதும் கூறுவான். வசந்தனின் வீடு கிராமத்தின் மையத்தில் இருந்தது. அவனது தாய் பத்மாவதி ஒரு கடின உழைப்பாளி. அவள் காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை செய்து, வயலில் வேலை செய்து, மாலையில் கிராமத்து சந்தையில் காய்கறிகளை விட்டு வந்தாள். ஆனால் வசந்தன் அவன் மதியம் வரை தூங்குவான். பிறகு எழுந்து மரத்தடியில் உட்கார்ந்து காற்றில் ஆடும் இலைகளை பார்த்து கனவு காண்பான். ஒரு நாள் நான் பெரிய மனிதனாக போகிறேன், வேலை செய்யாமலே எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அவன் கற்பனை செய்வான். ஒரு நாள் பத்மாவதி கோபமாக வந்து, வசந்தா, எப்போ பாரு தூங்குற, கனவு காண்ற, இப்படியே இருந்தா நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவ? கிராமத்து மக்கள் உன்னை சோம்பேறி வசந்தன்னு கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்று கத்தினாள். ஆனால் வசந்தன் புன்னகையுடன், அம்மா பொறு, ஒரு நாள் எல்லாம் மாறும், நான் வேலை செய்யாமலே பெரிய ஆளாகி விடுவேன் என்று கூறினான். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு மந்திரவாதி வந்தான். அவன் பெயர் கருணாகரன். அவன் ஒரு நீண்ட தாடியுடன் மின்னும் கண்களும் விசித்திரமான உடையும் அணிந்திருந்தான். அவன் கிராமத்து மக்களிடம், நான் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற முடியும், ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு என்று கூறினான். கிராம மக்கள் ஆர்வமாக அவனை சூழ்ந்து கொண்டனர். ஆனால் வசந்தன் மட்டும் தூரத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். இதெல்லாம் பொய்யாக இருக்கும், இதற்கு நான் ஏன் என் நேரத்தை வீணாக்கணும் என்று நினைத்தான். ஆனால் மந்திரவாதியின் கண்கள் வசந்தனை பார்த்தன. அவன் நேராக வசந்தனிடம் வந்து, இளைஞனே, உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், உனக்கு ஒரு மந்திர பொருள் தருகிறேன், அது உன்னை பெரியாளாக்கும், ஆனால் நீ அதற்கு ஒரு சவாலை முடிக்க வேண்டும் என்று கூறினான். வசந்தன் சிரித்து கொண்டு, எனக்கு வேலை செய்ய பிடிக்காது, மந்திரமோ சவாலோ வேண்டாம் என்று மறுத்தான். ஆனால் மந்திரவாதி, இந்த மந்திர பொருள் உனக்கு உழைக்காமல் செல்வத்தை தரும், ஆனால் முதலில் ஒரு சிறிய சவாலை முடி என்று கூறி ஒரு சிறிய மின்னும் கல்லை வசந்தனிடம் கொடுத்தான். மந்திரவாதி வசந்தனிடம், இந்த கல்லை உனக்கு எல்லாவற்றையும் தரும், ஆனால் நீ முதலில் இந்த கல்லை மலை உச்சியில் உள்ள ஒரு கோயிலில் எடுத்து செல்ல வேண்டும், அங்கு கல்லை வைத்தால் உனக்கு செல்வம் புகழ் எல்லாம் கிடைக்கும் என்று கூறினான். வசந்தன் முதலில் தயங்கினான். மலை உச்சிக்கு போகணுமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்று கூறினான். ஆனால் மந்திரவாதி, நீ இதை செய்யாவிட்டால் உன் சோம்பேறித்தனம் உன்னை எங்கும் கொண்டு போகாது என்று எச்சரித்தான். வசந்தன் மனதில் ஒரு சிறிய ஆசை தோன்றியது. சரி, ஒரு முறை முயற்சி செய்யலாம், ஒருவேளை இது உண்மையாக இருக்கலாம் என்று நினைத்து அவன் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு மலையை நோக்கி பயணத்தை தொடங்கினான். மலை உச்சிக்கு செல்லும் பயணம் எளிதாக இல்லை. முதல் நாள் வசந்தன் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவனுக்கு நீந்த தெரியாது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று அவன் முணுமுணுத்தான். ஆனால் அவன் அருகில் இருந்த ஒரு மீனவனிடம் உதவி கேட்டான். மீனவன், நீ எனக்கு ஒரு மரத்தை வெட்டி கொடு, நான் உன்னை ஆற்றை கடக்க உதவுகிறேன் என்று கூறினான். வசந்தன் முதலில் மறுத்தான். ஆனால் பிறகு ஒரு மரத்தை வெட்டி மீனவனுக்கு உதவினான். மீனவன் அவனை ஆற்றை கடக்க உதவினான். அடுத்த நாள் ஒரு பெரிய காட்டை கடக்க வேண்டியிருந்தது. அங்கு ஒரு புலி அவனை துரத்தியது. வசந்தன் பயந்து ஒரு மரத்தில் ஏறி உயிர் தப்பினான். அங்கு ஒரு வேடன் அவனுக்கு உதவினான். நீ எனக்கு ஒரு மான் பிடித்து தர வேண்டும் என்று வேடன் கூறினான். வசந்தன், இது எல்லாம் எனக்கு பழக்கமில்லை என்று கூறினாலும் ஒரு மானை பிடிக்க முயற்சி செய்து வெற்றி பெற்றான். வேடன் அவனுக்கு காட்டை கடக்க உதவினான். பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு வசந்தன் மலை உச்சியில் உள்ள கோயிலை அடைந்தான். அவன் களைப்பாக இருந்தான். ஆனால் முதன்முறையாக அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. அவன் கோயிலில் உள்ள ஒரு பூசகரிடம் கல்லை கொடுத்தான். பூசாரி, இந்த ஒரு கல் சாதாரண கல், ஆனால் இதை இங்கு கொண்டு வந்த உனது உழைப்புத்தான் மந்திரம் என்று கூறினான். வசந்தன் அதிர்ச்சி அடைந்தான். அப்படின்னா இது ஒரு பொய்யா என்று கேட்டான். பூசாரி சிரித்து கொண்டு, இல்லை இளைஞனே, நீ இந்த பயணத்தை உழைப்பின் மதிப்பை உணர்ந்திருப்பாய், இதுதான் உண்மையான மந்திரம், இனி உன் வாழ்க்கையில் எதையும் உழைப்பின்றி பெற முடியாது என்று கூறினான்.
வசந்தன் கிராமத்திற்கு திரும்பினான். ஆனால் இப்பொழுது அவன் மாறிவிட்டான். அவன் காலையில் எழுந்து தன் தாய்க்கு உதவினான். வயலில் வேலை செய்தான். கிராமத்து மக்களுடன் பேசினான். அவர்களுக்கு உதவினான். மெதுவாக கிராமத்தில் அவனை சோம்பேறி வசந்தன் என்று கேலி செய்தவர்கள் இல்லாமல் போனார்கள். அவன் ஒரு கடின உழைப்பாளியாகி மரியாதைக்குரியவனாக மாறினான். ஒரு நாள் மந்திரவாதி கருணாகரன் மீண்டும் கிராமத்திற்கு வந்தான். அவன் வசந்தனை பார்த்து, நீ என் சவாலை வெற்றிகரமாக முடித்து விட்டாய். ஆனால் உண்மையான வெற்றி உன் மனதில் ஏற்பட்ட மாற்றம் என்று கூறினான். வசந்தன் புன்னகையுடன், நீங்கள் கொடுத்தது ஒரு சாதாரண கல், ஆனால் அது என் வாழ்க்கையை மாற்றியது என்று கூறினான். அதிலிருந்து வசந்தன் ஒரு உதாரணமாக வாழ்ந்தான். அவனது கதை கிராமத்தில் பரவி பலருக்கு உதவியாக இருந்தது. சோம்பேறித்தனம் ஒரு மலை, அதை ஏறினால்தான் வெற்றி என்று கிராமத்து மக்கள் கூறத் தொடங்கினர்.